முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் கேட்டார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கேட்ட இபிஎஸ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், விவரங்களை சொல்லுங்கள். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான இரண்டாவது நாள் பொது விவாதம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டசபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய தரப்பு கேள்விகளையும் அதற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினார். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் 18,000 வகுப்பறைகள் கட்டப்படும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வெறும் 8,000 வகுப்பறைகள் கூட தற்போது வரை கட்டப்படவில்லை எனவும், பெரும்பாலான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலான அரசு பள்ளியினுடைய கட்டடங்கள் சிதிலமடைந்து இருப்பதாகவே ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். அதை கேள்வியாகவும் வெளிப்படுத்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செல்லூர் ராஜுவுக்கு உரிய விளக்கங்களை வழங்கி கொண்டிருந்த வேளையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான செங்கோட்டையன் சில கேள்விகளை எழுப்புவதற்காக முன்வந்தார். அவருக்கு சபாநாயகர் அனுமதி மறுத்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், துறை சார்ந்த விவரங்கள் வரும்போது ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழுப்புவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என கூறி செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் முறையிட்டிருக்கக்கூடிய அந்த செயலும் இன்று நடந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் புறக்கணித்து வருவதாக பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலேயே குரல் எழுப்பியிருக்கக்கூடிய சம்பவமும் இன்றைய தினம் அரங்கேறி இருக்கிறது. பரகத்தி யுபிஎஸ்சி தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா? முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் மெட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் IAS அகாடமி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/3/2025. தொடர்புக்கு 9003242208 அல்லது contact.bpee2025@gmail.com.